சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள். இப்ப ஹை சேலரி, இப்ப வந்து சம்பளம் அதிகம் அப்படின்னா, இப்ப இதுல ஒன்னொன்னுலயும் பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டிருக்காங்களா, ஆர்டர் ஃபாலோ, எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம், மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்போ அந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. 31,000 சம்பளம் கொடுக்க அந்த கம்பெனி தயார். ஆனா அதுக்கான ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. என்ன கண்டிஷனுங்க? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டிவிஜுவலா ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். அது அந்த தகுதி உங்களுக்கு இருந்து அந்த சம்பள உறுதி. இப்ப 64,000 நம்ம சொன்ன கம்பெனி எது? ஒரு ஃபேக்டரி மேனேஜர் இல்லைங்களா? ஃபேக்டரி மேனேஜர்ல 64,000 சம்பளம். இப்ப 68 வரை கொடுக்குறேங்கிறாங்க. அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க? ஃபேக்டரி மேனேஜரா ஒரு 20 இருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. 20 இருந்து 25 வருஷம் இருக்கிறவங்களுக்கு 68,000 சம்பளம் உறுதியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இதுல இருக்கிற விஷயமே. சம்பளம் எல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவங்க எதிர்பார்க்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆள் கிடைச்சிட்டா போதும். அந்த நிறுவனத்தோட ப்ரொடக்டிவிட்டிய அவங்க நினைச்ச மாதிரி அவங்க செஞ்சுட்டா போதும். அந்த நிறுவனத்தோட ஆர்டர்களை அவங்க நினைச்ச மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டா போதும். அதை சும்மா எல்லாருனாலே பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறவங்களுக்கு இந்த சம்பளம் தான் கொடுப்பாங்க. கொடுத்தா தான் அவங்களும் இருப்பாங்க. இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் போயிட்டு இருக்குது. அதுல நம்ம ஜிவிஎஸ்ல வந்தது 68,000 சம்பளம். இதுவே கம்மி ஃபேக்டரி மேனேஜர்கள்லாம். ஒரு உண்மையான ஃபேக்டரி மேனேஜர்லாம் ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையில, மும்பைல எல்லாம். பெங்களூர்ல இருக்கிற கம்பெனிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா ₹3,00,000 சம்பளம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த சம்பளம் பெரிய சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உறுதியா சம்பளம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னங்க? தங்குற இடத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள். தங்குற இடத்தோட வேலை, இதுதான் முக்கியமான விஷயமே. இப்ப பாருங்க, ஹெல்பர்ல எடுத்துட்டோம்னா தங்குற இடத்தோட வேலை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சாம்பிள் டெய்லர் நிறைய பேர் இருப்பாங்க. மதுரை, திருச்சி இங்கெல்லாம் இருப்பாங்க. திருப்பூர் வந்தாரே வாழ வைக்கிற ஊர் இல்லைங்களா? அப்ப நம்ம ஊருக்கு வந்தவங்க நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஊர்ல வாய்க்கால் தண்ணி வந்திருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், போயிருக்கலாம். 3 மாசம் விவசாயம் முடிஞ்சோன்னா கூட திரும்ப வரலாம். அப்போ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வருமானு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஓவர்லாக் டெய்லர், ஃபேட்லாக் டெய்லர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, சாம்பிள் டெய்லர் ஆக்குறவங்க ஒரு 20,000 22,000 சம்பளம் கொடுத்தா வந்து செய்யலாம் அப்படின்னு நினைப்பாரு. பட் ரூம் எல்லாம் இங்க காலி பண்ணி இருப்பாருங்களா? ரூம் இருக்குமா திருப்பூர்ல? இருக்காது. ஏன்னா அவர் ஊரு சொந்த ஊரு, அங்க விவசாயம் இருக்குது. இங்க 3 மாசம் 6 மாசம் தான் அந்த வேலை செய்யறன்னு அவருக்கும் தெரியும். அப்ப இன்னொன்னு வருனா, தங்குற இடத்தோட வேலை மாதிரி ஏதாச்சும் வந்துதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வருதா, நம்ம கொடுக்குற சம்பளம் கொடுப்பாங்களா, கிளம்பி வரலான்னு இருப்பாங்க. அதுதான் ஜெனி அப்பேர்ல இப்ப வந்திருக்கிற டெய்லர் ஃபேட்லாக் 22,000 சம்பளம் கொடுப்பாங்க. ரூம், ஃபுட், தங்குற இடம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வேணாலும் இப்ப ருசி ஃபுட்ஸ்னு கொஞ்சம் படிச்ச மாதிரி நீட்டா ஒயிட் காலர் ஜாப் மாதிரி ஹெல்பர் வேலை கிடைக்குங்களா? கிடைக்குது பாருங்க இதுல. அதாவது நான் நீட்டா இருக்கணும், நல்ல ஒரு ஏசி ஹால்ல இருக்கணும், நல்ல ஒரு எப்படி சொல்றது ஃபங்க்ஷன் மோடில் இருக்கணும். ருசி ஃபுட்ஸ்ல ஹெல்பர் வேலை, சப்ளையர் சர்வர் மாதிரி ஹை கிளாஸ் ஐஸ்கிரீம் பார்ல தங்குற இடத்தோட. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேலை எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தர் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணுங்க அப்படிம்பாங்க. நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கம்பாங்க. சாம் டெக்ஸ்ல 24,000 சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு. நிட்டிங் மிஷின் ஆபரேட்டரா, நிட்டிங் மிஷின் ஆபரேட் பண்ண தெரிஞ்சா ஹெல்பருக்கு ரூம், ஃபுட், தங்குற இடத்தோட 24,000 கிடைக்கும். இல்லைங்க எனக்கு எந்த நாலேஜுமே இல்ல, பேக்கிங் செக்கிங்ல வேலை கிடைச்சா போதும், நாங்க ஒரு 4 ஃபீமேல் இருக்கிறோம், வந்தா வேலை கிடைக்குங்களா? கிடைக்கும். 12,000 13,000 சம்பளத்துல பிஎஸ் டெக்ஸ்ல வேலை கிடைக்கும். பிஎன் ரோடு போயம்பாளையத்துல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது மட்டும் இல்ல, டையிங்ல ஒரு மேல் ஒரு 5 பேர் இருக்காங்க. லோடு மேனா கூட ஒர்க் பண்ணுவேன், டையிங் வேலையெல்லாம் செய்வேன், அவங்களுக்கு வேலை கிடைக்கும். 17,000 சம்பளத்துல டையிங் யூனிட்ல ஹெல்பர் வேலை, ரூம், ஃபுட், தங்குற இடம் இருக்கு. 10 பேருக்கு வேலை இருக்கு. எவ்வளவு வெரைட்டியா வேலை வாய்ப்பு இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாம நிறைய இந்திக்காரர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக இந்தியில நீ வீடியோ போட போறோம். நான் இந்தியிலேயே பேச போறேன் உங்க கூட. இதெல்லாம் நீ அடுத்து நடக்க போகுது. ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் 100% நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல வேலை வாய்ப்பு இதுல உறுதியா இருக்குது. நீங்க உங்களுக்கு உறுதியா எப்ப வேலை தேவைப்படுதோ அப்ப கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்ப நீங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, ஆமாப்பா ஜிவிஸ்ல சொன்ன வேலையெல்லாம் உண்மை, நான் கூட கூப்பிட்டேன், தப்புன்னு எனக்கு ஒரு கம்பெனி அனுப்பிச்சிட்டாங்க, அப்புறம் நான் அந்த கம்பெனி உண்மையான்னு செக் பண்றேன், அந்த கம்பெனிக்கு அடிச்சு பார்த்தேன், அந்த கம்பெனிக்காரர் உண்மைதாப்பா வர சொல்லிட்டாரு, நான் கிளம்பி போனேன், மிகப்பெரிய கம்பெனி அது, பப்பீஸ் நெட்வேர், அதுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ 6 மாசம் ஆகி போச்சு,
ஜம்முன்னு சம்பளம் வாங்கிட்டேன், அடுத்த 6 மாசத்துல போனஸ் வந்துருமாமாப்பா, நல்ல வேலைப்பா ஜிவிஎஸ் நல்ல வேலை செஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லி உங்க நண்பர்களுக்கு. அப்படித்தான் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வருஷ கணக்குல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம யூடியூப் சேனல்ல 14 வருஷமா வேலை வாய்ப்பு பிரத்யேகமா இருக்கிறோம். வேலை வாய்ப்பு தேவைப்படுற அத்தனை பேரும் கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் 5000 சம்பளம் வாங்குறவருக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு ஆகுங்க? 500 ரூபாய் ஆகுது. 500 ரூபாய் உட்காந்து கிராஸ் செக் பண்ணாம அது உண்மையா பொய்யான்னு கால் பண்ணி உடனே கம்பெனி நம்பர் வாங்கி வேலைக்கு போற வேலையை தான் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையே படாது, அவங்க வேணா இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையா வேலை தேடுற யாருமே ஜிவிஎஸ் கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க, கால் பண்ணி கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் எத்தனை அட்வான்டேஜ் பாருங்க. அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலையா, உடனே வேற கம்பெனி நம்பர் கொடுக்குறோம். ஹெல்ப்பர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ செக்கரா 12 கம்பெனி இருக்குங்க. காம்பேட்டிங் ஹெல்ப்பரா ஒரு கம்பெனி இருக்குது, கார்டன் மெயின்டெனன்ஸுக்கு ஒன்னு இருக்குது, ஹெல்ப்பரா 45 இருக்குது, நிட்டிங் ஃபோர்மேனா ஒன்னு இருக்குது, நிட்டிங் மிஷின் ஆபரேட்டரா ஒன்னு இருக்குது, லோடு மேனுக்கு ஒன்னு இருக்குது, ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பருக்கு 3 இருக்குது, ஃபேட்லாக் டெய்லருக்கு 2 இருக்கு, ஓவர்லாக் டெய்லருக்கு 1 இருக்கு, ஃபிங்கர் டெய்லருக்கு 2 இருக்கு. பாருங்க, இப்ப 77 நிறுவனத்துல தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வேணாலும் கூப்பிடலாம். இப்ப நான் சொன்ன அந்த செக்கரா நீங்க ஒர்க் பண்ணா சரி, காம்பேட்டிங் ஹெல்ப்பரா ஒர்க் பண்ணா சரி, காம்பேட்டிங் ஆபரேட்டரா, தோட்ட வேலைக்கு ஹெல்ப்பரா, நிட்டிங் ஃபோர்மேனா, நிட்டிங் மிஷின் ஆபரேட்டரா, லோடு மேனா, ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பரா, ஓவர்லாக் டெய்லர், ஃபேட்லாக் டெய்லர், சிங்கர் டெய்லர், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வேலை இப்ப ரெடியா இருக்குது. இப்ப கால் பண்ணோம்னா கம்பெனி நம்பர் உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க உடனே கம்பெனிக்கு பேசிட்டு, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை புத்தாண்டு கிளம்புனாலே புது வருஷம் புதிய வாழ்க்கை புதிய வேலை ரெடியா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா பண்ணிருங்க. அனைவருக்கும் 2024 மிகப்பெரிய ஆண்டா அமைய ஜிவிஎஸும் அதிக வாண்டட போட போறாங்க. நீங்களும் உங்க முயற்சியை போடுங்க, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ரெடியா இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.